ஹாய் வணக்கம். டாக்டர் புவனேஸ்வரி ஃப்ரம் ஜிபிஆர் ஃபர்டிலிட்டி சென்டர். இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கிற ஒரே சந்தேகம் மேடம் நான் நார்மலாக கன்சீவ் ஆகலாமா இல்லை ஐவிஎஃப்ல கன்சீவ் ஆனால் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத எல்லாருக்குமே 2 பேருக்குமே டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ் இருக்கு. எல்லாமே நார்மலா இருந்தா நேச்சுரல் கன்செப்ஷன் போகலாம். நேச்சுரல் கன்செப்ஷன்ல அகெயின் நம்ம டாக்டர் கிட்டே போகாம கன்சீவ் ஆகதும் இருக்கு. டாக்டர் கிட்ட போயிட்டு ஓவுலேஷன் பார்த்துட்டு எக் ரிலீஸ் ஆகுதான்னு பார்த்து டைம் பண்ணிட்டு கன்சீவ் ஆகதும் நேச்சுரல் வே ஆஃப் கன்செப்ஷன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜெக்ஷன் கொடுக்கலாம், ஓவுலேஷன் ஆகாதவங்களுக்கு சில மெடிக்கேஷன் கொடுக்கலாம். இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் கூட நேச்சுரல் கன்செப்ஷன் பண்ண முடியும். ஸோ அது என்னன்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் ஐவிஎஃப் அண்ட் நேச்சுரல் கன்செப்ஷன் பார்த்தீங்கன்னா அது டியூப்ல நடக்கிற விஷயங்கள் தான். டியூப்ல என்ன நடக்கும்? ஒரு கருமுட்டை உள்ள வர்றது, ஒரு விந்தணுக்கள் உள்ள போறது, ரெண்டும் சேர்ந்து கரு தரிக்கிறது. அதுக்கப்புறம் கரு வளர்ந்து அடுத்த நாள் 2வது நாள் 3வது நாள் 4வது நாள் அப்படின்னு சொல்லி வளர்ந்துட்டு 5 நாளுக்கு அப்புறம் எது நல்லா இருக்கும் அந்த கரு மட்டும்தான் நம்ம கர்ப்பப்பைக்குள்ள ஒட்டும். ஸோ இந்த விஷயங்களை தான் ஒன்று நார்மல் நம்மளோட உடலுக்குள்ளே நடந்தா அந்த நேச்சுரல் கன்செப்ஷன். இதே ப்ராசஸ் வெளியில நடந்ததுன்னா அது ஐவிஎஃப்னு சொல்றோம். ஐவிஎஃப் அப்படிங்கிறது இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷன். உடலுக்கு வெளியில நடக்கிறதுனால தான் அதை அந்த மாதிரி சொல்றோம். அதுவும் ஒரு லேப், அது ஒரு இன்குபேட்டர் வச்சுட்டு டெம்பரேச்சர் வச்சுட்டு நம்ம பாடிக்குள்ள என்ன டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி, என்விரான்மெண்ட் என்ன இருக்கோ, கிளீன் ரூமா எப்படி நம்மளோட உடலுக்குள்ளார எல்லாமே சுத்தமா இருக்கும் இல்லையா, அதே மாதிரி ஒரு கிளீன் ரூம் கான்செப்ட்ல நடக்கிறது தான் ஐவிஎஃப் அப்படின்னு சொல்றது. ஸோ நம்ம நேச்சுரல் கன்செப்ஷனுக்கும் மற்ற இதுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னன்னா நம்ம உடல்ல நடக்கிறத எக்ஸாக்ட்லி அப்படியே எடுத்து நம்ம ஐவிஎஃப் வெளியில பண்றோம் அப்படிங்கிறது தான் இதோ சயின்ஸோட ஒரு மிராக்கிள் அப்படின்னு சொல்றது. ஸோ நார்மலாக யாருக்கு நடக்காது? டியூப்ல பிளாக் இருக்கும், டியூப்குள்ளே எக்கு வர முடியாமல் இருக்கலாம், ஒட்டிட்டு இருக்கலாம், டிஸ்டன்ஸில் இருக்கலாம், எண்டோமெட்ரோசிஸில் இருக்கலாம், எக் குவாலிட்டிஸ் புவராக இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு உள்ளே வர்றதுக்கு ஃபைப்ராய்ட் கட்டிகள் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், கர்ப்பப்பைக்குள்ளே நிறைய பொசிஷனல் வேரியேஷன் இருக்கலாம். இந்த மாதிரி இல்லை விந்தணுக்கள் ரொம்ப குறைவாக இருந்து ரீச் ஆக முடியாமல் இருக்கலாம், மொட்டிலிட்டி கம்மியாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நார்மலாக அது போய் நடக்கிறது உடனே நடக்காது. அந்த விஷயத்துக்காக தான் நம்ம ஐவிஎஃப் பண்ணுறோம். அது நம்மளா எடுத்து செலக்ட் பண்ணி நல்ல கருமுட்டை நல்ல விந்தணுக்களை இன்ஜெக்ட் பண்ணி கருவையும் செலக்ட் பண்ணி எது நல்லா இருக்கோ அதை கொண்டு போகிற ஆப்ஷன் இருக்கிறதுனால ஸோ ஐவிஎஃப் டிஃப்ரெண்ட்டாக நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் இருக்கவங்க ஐவிஎஃப்ல தான் சக்ஸஸ்ன்னு சொல்ல முடியும். ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லைன்னா நேச்சுரல் ப்ராசஸ் பாசிபிளாக இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே நார்மலாக கன்சீவ் ஆகணுங்கிறது தான் எல்லாரோட விஷயம் இருக்குது. என்கிட்ட வர எல்லாருமே 99% நார்மலாக ஆகுமான்னு கேட்டு தான் வராங்க. அதுக்குரிய ஆப்ஷன்ஸும் சயின்ஸில் கண்டிப்பாக இருக்குது. கரெக்டபிள் டிசீஸாக இருக்குது, ஒரு டியூப் லாக் எடுக்கிறோம், ஒரு எக்கு இல்லைன்னா ரீஜெனரேஷன் பண்ணி எக்கு கொடுக்குறோம், இல்லை ஒரு சில பேர் விந்தணுக்களை உற்பத்தியை பெருக்கிறோம், அவங்களோட மொட்டிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறோம், 2 ஆஸ்பெக்ட்லும் கிளியர் பண்ணுறோம், இல்லை கட்டிகள் இருக்குன்னா ரிமூவ் பண்ணுறோம். இந்த மாதிரி பண்ணிட்டு கூட அவங்களுக்கு நேச்சுரல் ப்ராசஸ் ஜிபிஆர்ல நிறைய பேருக்கு நடந்துட்டு இருக்கு. ஸோ நிறைய ஐவிஎஃப் பண்ணவங்க நார்மல் கன்செப்ஷன் ஆகி போகிறது நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால எல்லாருக்குமே நார்மல் ஆகணுங்கிறது தான் பாசிபிலிட்டிஸும் இருக்குது. பட் ஆனால் இன்கேஸ் ஆகலைன்னா ஐவிஎஃப்ங்கிற ஒரு ஆப்ஷன் எடுத்துக்கிறதுனால தப்பே கிடையாது. ஏன்னா அது மோரால்லெஸ் நம்ம அதே மாதிரி தான் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட். தேங்க்யூ.